ஆலமரங்கள் இறப்பதில்லை. தமிழ் சினிமா இந்தி படங்களையும் பிற மொழி படங்களையும் பார்த்து சினிமா செய்த காலங்களில் தமிழ் சினிமாவை தமிழ் மண்ணை நோக்கி இழுத்துச் சென்ற வெளிச்சத்தை காட்டிய ஒரு மாபெரும் கலைஞன். தமிழகத்தில் எல்லோரும் அம்மா என்று கூப்பிடும் பொழுது அப்பா என்று கூப்பிட வைத்த ஒரே தந்தை தமிழ் சினிமாவை உலக அரங்கத்தில் தமிழனுடைய இதயத்தையும் அன்பையும் நேசிப்பையும் வெளிக்காட்டியவர் எங்கள் அன்பு தந்தை திரு பாரதி ராஜா அவர்கள். கலைஞர்கள் எப்பொழுதும் இறப்பதே இல்லை. அதுவும் மகா கலைஞர்கள் அவர் இருந்த காலத்தில் மட்டுமில்லாமல் அவங்களுடைய படைப்புள் மூலியம் சாகாவரம் பெறுகிறார்கள். அப்படி சாகாவரம் பெற்ற எனது தந்தை பாரதராஜா இன்று அமைதியாக ஒரு பெட்டிக்குள் அடங்கி இருக்கிறார். ஒரு பெரிய ஆலமரம் அமைதியாகி படுத்திருக்கிறது. அந்த ஆலமரத்திலிருந்து வந்த விழுதுகளாக பாக்யராஜ், பார்த்திபன், என்னுடைய இயக்குனர், நாங்கள் எல்லோரும் அவர் அந்த மரத்தில் வந்த தொற்றிக்கொண்டு சினிமாவை கற்றுக்கொண்டு இன்று அவர் முன்னே நாங்கள் தலைவணங்கி அவர் கால் தொட்டு நாங்கள் நிற்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்த வேகம், ஒரு மின்னலை போல அவர் மனிதர்களிடம் பழகுவது, மனதில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக ஒரு துளி கூட யோசிக்காமல் தன்னை வெளிப்படுத்துவது என்று எல்லா மணித்துளிகளிலும் அவர் கலைஞனாகவே வாழ்ந்தார். என் தாய் தந்தையருக்கு கூட நான் இவ்வளவு கடமைப்பட்டதல்ல. எங்கள் தந்தையார் பாரதிராஜாவுக்கு நான் அவ்வளவு பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி தாய் தந்தையர் இல்லாமல் நான் இந்த பூமியில் வந்திருக்க முடியாதோ, அதேபோல் என் தந்தை பாரதராஜா இல்லாமல் இந்த சினிமா என்னும் இந்த ஆகாயத்திற்குள் நான் பிரவேசித்திருக்கவே முடியாது. வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவர் நம்மளோடு எப்பொழுதும் இருப்பார். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அவர் நம்ம கூட இருப்பார்.